அதை பார்ட் 2 பண்ணாமல் எதுக்கிட்ட இது பண்ணுறேன். இந்தியன் 2 விட இது எந்த விதத்தில் குறைஞ்ச படம். இந்தியன் என்ன படம் அவ்வளோ நல்ல படமா இப்போ ஓடிச்சுங்கிறது விடுங்க. இது என்ன யாராவது ஒரு இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? வேட்டையாடு படத்தை இந்தியன் 2 10 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், இந்தியன் 1 கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்தது. இதில் எவ்வளோ எமோஷன் இருந்தது, எவ்வளோ வயலன்ஸ் இருந்தது, எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தது. பட் ஜிவிஎம் இஸ் நாட் அன் இஷ்யூங்க. கமல் சார் தாங்க ஓகே சொல்லணும், அவர் தாங்க ஹீரோ. ஏன் தயங்குறாரு நினைக்கிறீங்க? அது தெரியாது எனக்கு, அதெல்லாம் அவரையில் கேட்கணும். நம்ம எப்படி அவருக்காக இல்லை என்ன காரணம் சொன்னாரு கேட்குறேன். ஆனால் 3 கமிட்மெண்ட் இருக்குனாரு, அப்போ அவர் 3 கமிட்மெண்ட் முடிச்சோன்னு கூப்பிடணும். இல்லை என்னை பார்க்குறதுக்கு நான் கேட்டவோ என்னை அலோவ் பண்ணியிருக்கணும். இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன் இழுக்கிறாங்க அவங்க ஆஃபீஸில். நான் போய் என்னுடைய மரியாதை விட்டெல்லாம் இங்கே உட்காராட முடியாது. பார்த்திப நோச்சி படம் எடுத்தே என்னுடைய தவறு தானே. எனக்கு எத்தனை பேர் வான் பண்ணாங்க. தானு வான் பண்ணார், தேவிஸ்ரீ சதீஷ் சொன்னான், 100 பேர் சொன்னாங்க. இவனை இந்த மகிழ் திருமணி பண்ணையில் ஐயோ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களான்னு. ஸோ இவங்கெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறத நம்ம கேட்குறது இல்லை. இவனுங்க 2 பேரும் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க. 14 இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்துக்கான மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எங்களுக்கு ஒரு அடையாளம் கூட சொல்லலாம். 7th சேனல் கம்யூனிகேஷன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் வேட்டையாடு விளையாடு திரைப்படம். அந்த திரைப்படம் கமல்ஹாசன் அவர்களுக்கு கரியர்லேயே முக்கியமான திரைப்படம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஒத்து போகிறான்னு கேட்கணும். அவர் ஒரு வாட்டி கேட்குறீங்களா கமல் சார் போய்? வாய்ப்பு இருந்தால் கேட்குறேன் சார். கையை கட்டாயம் கேட்கணும். 4 பேர் 100 பேர் கேட்டால் தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அது பாட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, அவர் சைலண்டாக உட்காந்துருக்காரு. என்னென்னமோ பண்ணுறாரு. இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கோம், அதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இவருக்கெல்லாம் யார் சொல்லுவாங்க? ஏப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தான், அவன் நஷ்டப்பட்டானா லாபப்பட்டானாலும் விடு, அருமையான படம், அருமையான டேரக்டர். அதை பார்ட் 2 பண்ணாமல் எதுக்கிட்ட இது பண்ணுறேன். இந்தியன் 2 விட இது எந்த விதத்தில் குறைஞ்ச படம். இந்தியன் என்ன படம் அவ்வளோ நல்ல படமா இப்போ ஓடிச்சுங்கிறது விடுங்க. இது என்ன யாராவது ஒரு இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? வேட்டையாடு படத்தை இந்தியன் 2 10 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், இந்தியன் 1 கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் இருந்தது. இதில் எவ்வளோ எமோஷன் இருந்தது, எவ்வளோ வயலன்ஸ் இருந்தது, எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்தது, என்னென்ன இருந்தது. அருமையான சாங்ஸு. என்ன சாங்கு, ரெக்கார்ட் பிரேக்கிங் சாங்ஸ் யார் ஜெயராஜ். இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ படத்தை பண்ணிட்டு நான் போய் கேட்டதுக்கு இந்த சொல்கிறேன்னாரு. 2 வருஷமாக என்னை காக்க வச்சிருக்காரு. கௌதம் இல்லை அவர் ஒழுங்காக இருக்காரு. கமல் சார் காக்க வச்சிருக்காரு. அவரை யாராவது 100 பேர் கேள்வி கேட்டால் அவருக்கு தெரியும். அவர் வந்தால் தான். நான் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருக்கேன். நான் பார்க்குறேன்னா 15க்கு மேலே பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் நிச்சயம் டேரெக்டாக அவர் கேட்கணும், என்ன சார் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? சும்மா டோன்ட் புட் மீ அண்டர் ப்ரெஷர்னு சொல்லி நான் இப்படி தான் பேசுவேன். நீங்கள் அவமதிக்கிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு ஹீரோ, நான் ஒரு ப்ரொடியூசர், அருமையாக படம் எடுத்துறீங்க, எனக்கு பார்ட் 2 தரணும், இது உங்களுக்கு கடமை நான் நினைக்கிறேன். பண்ணுவீங்களா மாட்டிங்களா? மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் எப்படி பேசும்போது பேசிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஹோப் கொடுத்தாரா பண்ணலான்ட்டு? அவர் என்ன சொன்னார், 2-3 கமிட்மெண்ட் இருக்குனாருன்னா நம்ம பேசுவோம்னாரு. 3 கமிட்மெண்ட் முடிச்சிட்டாரு. அடுத்தடுத்து கமிட்மெண்ட் விட்டுட்டே போகிறாரு. அவர் எங்களை கூப்பிட எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் மகேந்திரன் சொல்லி, தம்பி மகேந்திரன் கூப்பிடுப்பா அப்படின்னா முடிஞ்சு. டிஸ்னி சொல்லி டிஸ்னி அவர் நாராயண சார் கூப்பிடுனா நான் வரப்போகிறேன், நீங்கள் ஓட போகிறேன், இந்த இருக்குது ஆஃபீஸு 1 கிலோமீட்டர் தூரத்தில். அதாவது சார் நாம் போய் தொங்கலாம் மாட்டேன் சார். நான் கொஞ்சம் திமிர் எடுத்தோம் சார். எனக்கு சுயமரியாதை ரொம்ப இருக்குது. யாரையும் போய் தொங்க முடியாது. அவங்களாம் வேல்யூவை மதித்து வரணும்னு நான் நினைக்கிறேன். வரலைன்னா அவங்களுக்கு ஒரு சண்டை போடுவேன். முடியலைன்னா சண்டை நடக்கும். பரவாயில்ல எடுத்துகிட்டு போகுது, என்ன இருக்குதுல்ல. ஜிவிஎம் சார் ஓகே சொல்லிட்டாரா? அவர் எப்போ ஓகே சொல்லி கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் மாற்றணும். ஜிவிஎம் எப்போவுமே நல்ல ஒரு அவர் சார் ஜிவிஎம் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், என்றைக்கு வேணாலும் பண்ணுவார். அவர் அந்த மாதிரி ஒரு அஃபினிட்டி இருக்குது. பிகாஸ் நான் ஐ சப்போர்ட்டட் இன் டைம்ஸ் ஆஃப் நீட், இன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இப்போ கூட அவரை வெளியில் கொண்டாட ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. பட் ஜிவிஎம் இஸ் நாட் அன் இஷ்யூங்க. கமல் சார் தாங்க ஓகே சொல்லணும், அவர் தாங்க ஹீரோ. ஏன் தயங்குறாரு நினைக்கிறீங்க? அது தெரியாது எனக்கு, அதெல்லாம் அவரையில் கேட்கணும். நம்ம எப்படி அவருக்காக? இல்லை என்ன காரணம் சொன்னாருன்னு கேட்குறேன் உங்ககிட்ட. ஆனால் 3 கமிட்மெண்ட் இருக்குனாரு, அப்போ அவர் 3 கமிட்மெண்ட் முடிச்சோன்னு கூப்பிடணும். இல்லை என்னை பார்க்குறதுக்கு நான் கேட்டவோ என்னை அலோவ் பண்ணியிருக்கணும். இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன் இழுக்கிறாங்க அவங்க ஆஃபீஸில். நான் போய் என்னுடைய மரியாதை விட்டெல்லாம் இங்கே உட்காராட முடியாது. என்னால் நான் யாருக்காக உட்கார மாட்டேன். சிஎம்ஐ பார்க்கணுன்னாலும் மரியாதை இருந்து டைம் இருந்தால் போகிறேன், இல்லை போகாமல் இருக்கோம். நம்ம எதுக்கு போய் மரியாதை இழக்கணும்? இருக்கிற மரியாதை போதும் சார். சாப்பிட முடியுது, நடக்க முடியுது, வண்டி இருக்குது, வசதி இருக்குது, நம்ம போய் மரியாதை கூட கிடைச்சிக்கிறோம். அப்புறம் கோவப்படணும், சண்டை வரும். சண்டை அதுக்கு நான் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்குறது ரொம்ப போக மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அவங்க உதவி பண்ணலைன்னா கோவம் வரும், சண்டை வரும். கண்டிப்பாக. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டுன்னு நினச்சி விட்டுருவேன். ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த படம் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி அடைந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு. அது பரவாயில்லைங்க. அது என்னங்க படத்தில் என்ன ரீசனாக லாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வெற்றி அடை அது இவனுங்க பண்ண கூத்துலலாம் என்ன எனக்கு லாஸ் ஆச்சு, அது பிரச்சனை இல்லை. அது கமல் சாரோ அவரோ பொறுப்பு இல்லை. அவரும் புறமாக பண்ணி கொடுத்தாரு. இவங்க பண்ண ஸ்கிரிப்டை அப்படியே ஒரு 100% எலிவேட் பண்ணிட்டார். அவர் பயங்கர பர்ஃபார்மருங்க கமல். ஆமாம்,
பயங்கரமான பெர்ஃபார்மருங்க. சாதாரண மேட்ரையே ஒரு கதவை திறந்து போனால் கூட அதில் ஒரு இது வச்சுருப்பாரு. அது எப்படி கதவை புதுசாக திறக்கும் பண்ணலாம் அப்படின்னு. எதுவோ பண்ணுவாருங்க அவரு. கண்ணை என்ன பண்ணணும்னு பார்த்தாரு. அதே கௌதம் அடிக்கடி சொல்லுவார், கண்ணை பண்ணதில்லை நான் மிரண்டேன் சார். டப்பிங்லாம் எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாருன்றீங்க. அது மாபெரும் ஞானிங்க. அதனால வந்து உலகமாக நான் என்ன சந்தேகமே கிடையாது. அது வந்து எவனும் அவரை மேட்ச் பண்ண முடியாதுங்க. அவர் ஹாலிவுட்டில் நடிக்கலைங்கிறது வேறு விஷயம். பட் இஸ் அவுட் த வேர்ல்டு. ஆனால் பெர்சனலாக ஒரு கேரக்டர் வைஸ் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் பழகினவருக்கு? பர்சனலாக சார் அவர் எல்லார்ட்டையும் டிஃபெக்ட் இருக்கும் சார். குறையில்லாத மனுஷன் நான் இவ்வளோ பேர் திட்டுறேன், நான் குறையே இல்லை. எங்கிட்ட குறையில்லாத மனுஷன் இருக்க முடியாது சார். அந்த குறைகளை முடிஞ்சால் திருத்திக்கலாம், முடியலைன்னா விட்டுறலாம். அவர் எந்த குறையும் திருத்துறதா இல்லை. ஏன்னா அவருக்கு டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக. அதனால் அவர் எதையுமே பொருட்படுத்தலை. நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் பாட்டு நடிக்கிறேன், சம்பளத்தை வாங்கி போயினே இருக்கேன்றாரு. அவருக்கு பாருங்கள் அமரன் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம். அதாவது இந்த ஒரு வெற்றி வரையில் வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். பை கடை ஆரம்பிச்சாரு அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் அதை ஒன்றும் ஒருத்தனும் பண்ண முடியாது. அவருடைய டேலண்ட்டுக்கு அவர் என்ன வேணால். அப்போ எப்படி இளையராஜா அவர் யாரும் குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கு அந்த அரகன்ஸ் அந்த இது இருக்க தான் செய்யும். அவங்கள நம்ம கேரக்டர்லாம் அசோசினேட் பண்ணக்கூடாது. அவங்க 100 பொம்பளை பிடிச்சாங்கன்னா அது அவன் பிரச்சனை, உனக்கு என்ன ப்ராப்ளம், உன்னால் முடியல, எதுக்கு நீ அவனை குறை சொல்கிறேன்? அது அவருடைய கேரக்டரியா, அவர் ஜாலியாக இருக்கார், வாழ்க்கையை வாழ்கிறாரு. ஸோ உன்னால் முடிஞ்சால் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணல. சும்மா அவனை போய் அதை வச்சு இந்த செக்ஸை வச்சு மிரட்டுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். அது வெளிநாடாக இருக்கட்டும் நம்ம நாடு, என்னமோ செக்ஸை வச்சு நிறைய பேர் பதவி காலி பண்ணுறானுங்க சார். எல்லா பெண்களும் நல்லவங்களா, எல்லா ஆண்களும் நல்லவங்களா? எல்லாரும் திருட்டுத்தனம் பண்ணிட்டு தான் இருக்கான். நீ பண்ணுற திருட்டுத்தனம் கம்மியாக தெரியும், அவர் நடிகரை கண்டு கூட தெரியலாம். ஸோ அதனால் எந்த கேரக்டரையும் ஒரு விமனை வச்சு நக்கல் பண்ணுறதை நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அவன் டேலண்ட் அவன் பண்ணுறான், உனக்கு என்ன ப்ராப்ளம்? பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணால் எடு, இல்லைன்னா வேலை பார்த்து போயிட்டே இரு. அவன் வேலையை அவன் பார்க்குறான். ஏன் நீ அவனை வந்து அதை வச்சு அவமானப்படுத்தாது. அது ஒன்றும் பெரிய குறையாக எடுத்துக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அவருக்கு வசதி இருக்க அவர் பண்ணுறாருன்னா அவர் இஷ்டம். அவர் வாழ்க்கை இப்போ நான் எப்படி என் டேர்ம்ஸ்க்கு வாழ்கிறேங்கிறேன், அந்த மாதிரி அவர் டேர்ம்ஸ்க்கு வாழ்கிறாரு. நீ யாரா கமெண்ட் பண்ண? அதெல்லாம் முடியாது சார். பெரிய இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அதெல்லாம் நீங்கள் பேசலாம். எல்லோரும் வேஷம் தானே போடுறான். எவன் இருக்கான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு? எந்த அரசியல்வாதி இருக்கான்? எந்த நடிகர் இருக்கார்? எந்த சீஃப் மினிஸ்டர் இருந்தார்? யார் இருந்தாங்க? நீ பொம்பளை சீஃப் மினிஸ்டர் எடுங்க, ஆம்பளை சீஃப் யார் இருந்தாங்க சார்? எல்லோரும் அப்படி தான் சார் இருந்தாங்க. மனிதனுடைய இயல்பு அது. அதை போய் நீ மாற்ற ட்ரை பண்ணுற, அதை வச்சு அவனையே நீ வந்து சிறுமைப்படுத்துகிற. வாழ்க்கைங்கிறது வாழ்றதுல அவனை உடுங்கடப்பான். மாண்புமிகு மாணவன் விஜய் அவர்களை வச்சு நீங்கள் பண்ண திரைப்படம், மாண்புமிகு மாணவனில் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க சார்? எதனால வந்து பிரச்சனை வந்து என்னென்னா சார், நான் வந்து சந்திரசேகர் டைரக்ட் பண்ண சேஃப்னு நினச்சேன். ஓகே. படத்தில் எப்போவுமே நீங்கள் சேஃப்டி பார்க்கக்கூடாது. அது வந்து சொன்ன டைமில் முடிச்சிருவார் அவர் இல்லையா? ஆமாம், கரெக்டாக முடிப்பார் சார். ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை. இப்போ எப்படி நான் மகிழ் திருமணி சொன்னேன், இவர் அந்த எண்டு, அவர் ஆப்போசிட். ஆமாம், அவன் எப்போ முடிப்பான்னு அவனுக்கும் தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். இவர் கரெக்டாக 10 நாள் 20 நாள் 30 நாள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார். உங்களை வந்து சாவடிக்க மாட்டார். அதே மாதிரி தான் பி வாசு, கேஎஸ் ரவிக்குமார், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சார். எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை. எல்லாருமே ஒரு குழப்பத்திலே இருப்பானுங்க. 10 நாளுமா 25 நாள் எடுப்பாங்க. அப்புறம் ஒரே ஒரு ஷாட்டுமா அதை 3 நாளைக்கு எடுப்பாங்க. எல்லாருமே குழப்பத்தில் தான் இருப்பாங்க. அது என்ன இளவுன்னு கேட்கவும் மாட்டானுங்க, பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் டைரக்ட் பண்ணது ஒரு தவறு. வேறு டேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னுடைய தவறு தானே. நான் எப்படி அவரை குறை சொல்ல முடியும்? என்னுடைய முடிவு வந்து தங்கராஜ் தான் எனக்கு இவங்களெல்லாம் காட்டி வச்சார். விஜயவோ இன்ட்ரடியூஸ் பண்ணது தங்கராஜனுடைய நண்பருமா, அவர் ப்ரொடியூசர், நடிகர் எல்லாமே. சுந்தரா டிராவல்ஸோட தயாரிப்பாளர். ஆமாம். ஸோ அவரை வந்து நான் பைபாஸ் பண்ணி சந்திரசேகர்கிட்ட பேசினது அவருக்கு இன்றைக்கி வரை வருத்தம் உண்டு. ஓகே. உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அது? ஆமாம், இந்த இப்போ வரையில் சொல்ல அடிக்கடி என்னை பார்க்க வருவார். ஸோ அதனால் அது நான் பண்ணது தவறு. அவரை பைபாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அது தவிர சந்திரசேகரை நான் வந்து எங்கேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அது என்னுடைய தவறு. அதுக்கு நான் விஜயவோ சந்திரசேகரையோ யாரையும் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய தவறு. ஏன்னா தீதும் நன்று பிறதர வாரா. நான் பண்ணதுக்கெல்லாம் நான் தான் சார் மிஸ்டேக். என்னுடைய மிஸ்டேக் சார் இது எதுவுமே. அப்புறம் நான் வந்து அடுத்தவனை எப்படி குறை சொல்ல முடியும்? நஷ்டம்னா பார்த்திபனை வச்சு போராட்டத்தே என்னுடைய தவறு தானே. எனக்கு எத்தனை பேர் வான் பண்ணாங்க. தானு வான் பண்ணார், தேவிஸ்ரீ, சதீஷ் சொன்னான், 100 பேர் சொன்னாங்க. இவனை இந்த மகிழ் திருமணி பண்ணையில் ஐயோ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களான்னு நாங்கள். ஸோ இவங்கெல்லாம் வந்து அனுபவத்தில் சொல்கிறத நம்ம கேட்குறதில்ல. இவனுங்க 2 பேரும் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டானுங்க. 14-15 வருஷம் ராமன் காட்டுக்கு போன மாதிரி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணிட்டுருக்கேன், வந்துடுவேன் சொல்கிறேன் நான். அதனால் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறது? தீதும் நன்று பிறதர வர நான் செய்த முடிவுகள் எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி என்னை கொண்டு குழியில் தள்ளிருச்சு. அந்த குழியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரணும், வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை, உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.